இந்த இரவு வேளையில செய்திக்கு ஆதாரமாக சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நம்முடைய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இன்றைய அநேகருடைய வாழ்க்கையில் இருள் போன்ற சூழ்நிலைகள், தாவீது சொன்னது போல நம்முடைய இருள்களை அவர் வெளிச்சமாக்குவார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டு இருக்கிறது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் கர்த்தர் நம்மேல் உதிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீதியின் சூரியன் நம்மேல் உதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற இருள்கள் எல்லாம் மாறும், நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாகும். இந்த இரவு வேளையிலும் 3 விதமான இருள்களை வேத வசனத்தின் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த இருள்களிலிருந்து இந்த நாளில் நம்மை கர்த்தர் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகிறார், கொண்டு வருவார். முதலாவதாக ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படியா சொல்லப்படுகிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதே வசனம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலும் கூட சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்படி என்று சொன்னால் இந்த 2 வசனத்தின் மூலம் நாம் அறிகிறது, முதலாவது ஜனங்கள் பாவ இருளில் இருந்து அவர்கள் வெளிச்சத்திற்கு அழைக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது நிமித்தம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த பாவ இருளிலிருந்து, நாங்கள் எல்லாரும் ஒரு நாள் பாவத்தில் இருந்தோம், இயேசு ரத்தத்தினால் மீட்கப்பட்டோம். இங்கே இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது, பாவ இருளில் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தினால அநேக இருளான அனுபவங்கள் காணப்படுகிறது, அநேக பிரச்சனைகள் காணப்படுகிறது, அநேக ஆசீர்வாத தடைகள் காணப்படுகிறது. இன்று தாவீது சொன்னாரே, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நம்முடைய இருளை வெளிச்சமாக்க கர்த்தரால் மட்டுமே முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இருள் போன்ற அனுபவங்கள், நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருளான அனுபவங்கள் காணப்படலாம். பிள்ளைகளுக்காக அநேக பெற்றோர் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக அநேக பிள்ளைகள் இந்த நாட்களில் செல்லுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள், செல்லுமுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள், அநேக ரகசிய பாவங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு வேதனையோடு எங்கள் இடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், பாஸ்டர் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. படிக்கின்ற பிள்ளைகள் தான் வாலிப வயதில் அவர்கள் படிப்பை விட இன்னும் உலக பிரகாரமான அநேக காரியங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்து பாவ இருளில் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு அந்த பாவ இருளில் இருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தந்து வெளிச்சத்திலே கொண்டு வர போகிறார். இதற்கு இயேசு கிறிஸ்துவிடத்துல வரணும், அதுதான் முக்கியம். அவருடைய அந்த ஒளி நம்மிலே பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன் என்று சொன்னாரே. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தில் நான் காணப்படுவோம் என்று சொன்னார். நீதிமான்கள் எல்லாம் பாவிகளை ரட்சிக்க வந்தேன் என்று சொன்னார். பரிசேயனும் ஆயக்காரனும் தேவாலயத்தை ஜெபிக்க சென்றார்கள். அவன் ஆயக்காரன் மார்போடு அடித்துக்கொண்டு பாவியாகிய என் மேல் கிருபையாயிருவேன் என்று சொன்னான். அவனுடைய அந்த பாவ இருளில் இருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தா அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் வேதத்தில் அநேக பேர்
பாவத்தில் இருந்தவர்கள் இயேசுவிடத்தில் வந்தபோது அவர்களுடைய அந்த பாவ இருள் மாறிற்று. நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே உதித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் இப்படிப்பட்டதான இருள், பாவ இருள் இருக்கும் என்று சொன்னால் அது ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கும். அநேக பிரச்சனைகளை அது கொண்டு வரும். அந்த பாவ இருளிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு மீட்பை தருவார். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து, மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தில் இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். ஓயாமல் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொன்னார். இந்த வார்த்தை கேட்ட பெரியோர் சிறியோர் எல்லாரும் திரும்பி போயிட்டு விட்டார்கள். இப்போ அந்த ஸ்திரீ மட்டும் நடுவே நிற்கிறார். இயேசு கிறிஸ்து நிமிர்ந்து பார்த்து, 10வது வருஷம் இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயை உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினுக்குள்ளாக திருக்கவில்லையா என்றார். நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் ஞானம் நிறைந்தவர். அவர் அங்கே சொன்ன வார்த்தை நிமித்தம் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல்லறிய கடவன். இந்த காரியத்தை நான் ஏன் ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளை, பாவ இருளிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிற கர்த்தர் 11வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால், இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. பாவ இருளில் இருந்த அந்த ஸ்திரீக்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு ஒளியாக வெளிப்பட்டு, இனி பாவம் செய்யாதே அப்படி என்று சொல்லி அவளிடத்தில் சொல்லுகிறார். பாவ இருளில் இருக்கிற நம்மை ஒளிக்கு அழைக்கிற தேவ, நம் அனைவரும் ஒரு நாள் பாவ இருளில் இருந்தோம். தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் நாம் அவருக்கு ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. இது பாவ இருளின் அந்தகாரம். பாவத்தில் ஒரு ஆத்துமா இருக்கும் என்று சொன்னால் அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காகத்தான், இந்த பாவ இருளிலிருந்து நம்மை மீட்பதற்காக தான் இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி இந்த உலகத்திற்கு வந்தது. அந்த ஸ்திரியை பார்த்து இனி பாவம் செய்யாத என்று சொன்னார். இப்பொழுது நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை பாவ இருளில் நாம் இருப்போம் என்று சொன்னார், கர்த்தரை அறிந்திருக்கலாம், கர்த்தரை தேடலாம், ஆனாலும் நம்மில் பாவம் இல்லை என்று சொல்லி, உங்களில் பாவம் இல்லை என்று சொல்லி யாராவது சொல்லக்கூடுமா? நம்மிடத்தில் குறை இல்லை என்று சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் இன்று கர்த்தரை எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அந்த பாவ இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வர அவர் விரும்புகிறார். நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி நீதிமொழிகள் 8:13 நம்ம வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளை, ஒருவேளை இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளையை நீங்கள் உணர்த்தப்படுவீர்கள் என்று சொன்னார், உங்களுடைய பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்க, நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. அந்த பாவ இருளில் இருந்து அவர் நம்மை மீட்பார். இன்றைக்கு அநேக ஆசீர்வாதத்திற்கு தடையாய் பாவம் காணப்படுகிறது. அந்த இருளை இன்றைக்கு கர்த்தர் மாற்றப் போகிறார். தாவீது சொன்னது போல, தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் உங்களுடைய இருளை வெளிச்சமாக்குவார். 2வதாக யோபு 30ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. கர்த்தர் அவரோடு இருந்தபோது அவருக்கு நடந்த காரியத்தை அவர் சொல்லும்போது 29ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லுகிறார், அப்பொழுது அவர் தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். கர்த்தர் கூட இருக்கும்போது நான் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றவனாய்
எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உடையவனாக இருந்தேன் என்று சொல்லி 29ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவருடைய வெளிச்சத்தினால, அவருடைய வெளிச்சம் தாங்க நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவருடைய வெளிச்சத்தினால் தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். அங்கே சொல்லுகிறார். ஆனாலும் அந்த 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீன்மை வந்தது, வெளிச்சத்தை பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது, அப்படி என்று சொல்லுகிறார். 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலும் கூட, அழுகிறதுனால் என் முகம் அழுக்கடைந்தது, மரண இருள் என் கண்ணிமைகள் மேல் உண்டாயிருக்கிறது. இங்கே மரண இருள் என்று சொல்லுகிறார். இந்த இருள் யோபுடைய வாழ்க்கையில் வந்ததற்கு காரணம் சாத்தான். கர்த்தருடைய அனுமதியோடு கூட சாத்தான் யோபை சோதித்தான். இப்பொழுது இங்கே என்னுடைய வாழ்க்கையில் இருள் வந்தது என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் இதன் மூலம் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் அநேக இருள்களை கொண்டு வருகிறான். இங்கே யோபனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழக்க செய்தான், அதிகமான வியாதியையும் கொண்டு வந்தான். இங்கே மரண இருள் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டதான இருள் யோபனுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. அப்படி வந்தாலும் கூட யோபனுடைய இருளை கர்த்தர் வெளிச்சமாக்கினார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். யோபு அப்படியாக தன்னுடைய வாழ்க்கையான அனுபவத்தை சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட, உங்களுடைய குடும்பத்திலும் கூட இப்படிப்பட்டதான இருளான அனுபவங்கள் காணப்படலாம். இன்றைக்கு அனைவர் வியாதியினால இருளான அனுபவத்தில் காணப்படுகிறார்கள். மரண இருள், வியாதியின் இருள், இப்படிப்பட்டதான இந்த வசனங்களை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த இருள்களை சாத்தான் கொண்டு வருகிறான். ஆனா தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். இன்றைக்கு அப்படிப்பட்டதான அநேக இருள்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். அந்த வழியாக நான் நடத்தப்படலாம். ஆனாலும் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இருளை வெளிச்சமாக்குற கர்த்தர். இன்றைக்கு வியாதியினால இருளான அனுபவத்தில் பல வருடமாய் வியாதி. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்திற்கு ஏதுவான வியாதி என்று சொல்லு. ஆனால் அந்த எசேக்கியா ராஜா, கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன் மூலம் சொல்லப்பட்டாலும் கூட அவர் சுவர் பக்கமாய் முகத்தை திருப்பி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபித்தான். அப்பொழுது அந்த மரண இருளிலிருந்து எசேக்கியா ராஜாவை கர்த்தர் விடுவித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வியாதியினால் மரண இருள்கள் காணப்படலாம். அநேக ஆண்டுகளாக நீங்கள் இந்த வியாதியின் இருளிலே இருக்கலாம். 12 வருடம், 18 வருடம், 38 வருடம் வியாதியா இருந்தவர்களை விடுவித்த கர்த்தர், ஒளியாய் வந்தவர், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த வியாதியின் இருளிலிருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அங்கே எசேக்கியா ராஜாவுக்கு அந்த வியாதியிலிருந்து அவர் விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் தாவீது சொல்லும் போது, மரண இருளிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே என்று சொல்லுகிறார். மரண இருளிலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலும் வியாதியினால மரண இருள் கடந்து வரலாம். நான் எவ்வளவு நாட்கள் இந்த உலகத்தில் ஜீவிப்பேன் என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், அந்த வியாதியின் இருளை கர்த்தர் இன்றைக்கு இந்த இரவிலே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றப் போகிறார். இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வர போகிறது. ஆனா எசேக்கியா ராஜாவை போல ஜெபிக்கணும். ஏதோ நான் சும்மா இருப்பேன் கர்த்தர் கிரியை செய்யணும்னு சொன்னா கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. நான் பல செய்திகளில் சொல்லுகிறேன், நான் செய்ய வேண்டியதை செய்யணும். கர்த்தருடைய வார்த்தை தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். ஆனாலும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், தீன்மையை நன்மையை மாற்றுகிற தேவன் அங்கே கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஏசாயா தீர்க்கதரிசியை திரும்ப அனுப்பி 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தேன் என்று சொன்னார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான கிரியைகளை செய்திருக்கிறார். எங்களுடைய ஊழியத்தில் கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். சில நாட்களில் மரித்து போவார்கள் என்று சொல்லி நினைத்த கடந்த நாட்களில் எங்களுடைய நெருங்கிய உறவினர் மரண படுக்கையில் இருந்தாங்க. அவர் வாஞ்சோடு ஆலயத்தில் வருவாங்க, திருவிருந்தெல்லாம் பங்கெடுப்பாங்க. அப்போ குடும்பத்தின் நபர்கள் என்னிடத்துல சொன்னாங்க, அவர்கள் மிகவும் சீரியஸான ஒரு சூழ்நிலை, இந்த திருவிருந்து வீட்டில் கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. நான் பாரத்தோடு கலங்கின கண்களோடு அவர்களுடைய வேண்டுதலின்படி வீட்டில் போய்
அவர்களுக்கு திருவிருந்து கொடுத்தேன் சில மாதங்களுக்கு முன்பாக. அவருடைய வாழ்க்கை முடிந்து போகும் என்கிற ஒரு சூழ்நிலை, மரண இருள். ஆனா கர்த்தருடைய கிருபையினால இன்றைக்கு விடுதலையோடு அவர்கள் இருக்கிறார்கள், நன்றாய் பேசுகிறார்கள், நடக்கிறார்கள், சீக்கிரத்திற்கு ஆலயத்திற்கு வருவேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வியாதியின் இருளை மாற்ற இயேசு வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு வியாதியின் இருளினால நீங்கள் இருளான அனுபவத்திலே காணப்படுகிறீர்களா? வேதத்திலிருந்து நான் அநேக உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது மரண இருள், வியாதியின் இருள். இது சாத்தானால் வருகிற இருள். அப்படிப்பட்டதான இருளிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். மூன்றாவதாக மத்தேயு 8:12 ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது எந்த சூழலிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்று சொன்னால், முதலாவதாக நான் உங்களுக்கு பாவ இருளை குறித்து சொன்னேன். இரண்டாவதாக மரண இருள், வியாதியின் இருள். இது சாத்தானால் வருகிற ஒரு இருளாக இருக்கிறது. அநேக வியாதிகளுக்கு சாத்தான் காரணம், இன்னும் வேறு காரணங்களும் இருக்கலாம். மூன்றாவதாக நரக இருள், பாதாள இருள். இந்த இருளுக்கு நான் தப்பிக்க வேண்டும். நாம் யாரும் அந்த பாதாள இருளிலே, இந்த புறம்பான இருளிலே செல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான காரியம். இதை உணர்ந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறாரு, ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். 5வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த பொழுது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். இப்போ இயேசு நான் வர்றான்னு சொல்றாரு. அவன் சொல்றான், நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. தன்னை தாழ்த்துகிறான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்படி என்று சொன்னால் அவன் தன்னை தாழ்த்துவது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து என் வீட்டிற்கு வந்துதான் அற்புதம் செய்ய வேண்டும் என்று அல்ல, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்லி அவன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். அவன் விசுவாசிக்கிறான், கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று சொல்லு. திரும்ப நான் ஒருவனை போ என்று சொன்னால் போகிறான், வா என்று சொன்னால் வருகிறான் என்று சொல்லுகிறான். இப்போ அவனுடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து தன்னோடு இருந்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலர்களுக்குள்ளும் இப்படிப்பட்டதான விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் இந்த 100க்கு அதிபதி ஒரு புறஜாதி. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை இயேசு கிறிஸ்து மூலமாக ஏற்றுக்கொள்ளல, விசுவாசிக்கல. ஆனா இந்த 100க்கு அதிபதி முழுமையாய் விசுவாசித்தான். அதனால சொன்னாரு, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் இப்படிப்பட்டதான விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி அநேக பேர் 11வது வசனத்தில் இப்படியா சொல்லுகிறார், அநேக பேர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்தி இருப்பார்கள். ஆனா ராஜ்யத்தின் புத்திரரோ, அழைக்கப்பட்டவர்களோ, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கூட புறஜாதி ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுகிறார்கள். ஆனா பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை அறிந்த அநேக ஆண்டுகள் கிறிஸ்தவ அனுபவத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கு பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். அதனால் தான் இயேசு அங்கே சொல்லுகிறார், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். நான் 3ஆவதாக உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறது புறம்பான இருள். புறம்பான இருள். இந்த இருளிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக தான் பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பரிசுத்தர் நம்முடைய பாவத்திற்காக இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்து அந்த சிலுவையின் மூலம் நம்மளுக்கு ஒரு பெரிய மீட்பை, இந்த இருளிலிருந்து நம்மை மீட்க தான் இயேசு கிறிஸ்து வந்தா. இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்களில் பரலோக ராஜ்யம் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஓமானத்தை சொன்னார். அது மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது விருந்து ஆயத்தமாக்கப்படுகிறது. அழைக்கப்பட்டவர்களை அழைப்பதற்காக ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். ஒருவன் வயலுக்கு, ஒருத்தன் வியாபாரத்துக்கு எல்லாம் போயிட்டான். இப்பொழுது விருந்து ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ ஊழியக்காரர்கிட்ட சொல்லுகிறாங்க, அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரராய் போனார்கள், நீங்கள் வழியிலே இருக்கிற நல்லார் பொருளாரை எல்லாம் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். இப்போ எல்லாரும் அழைத்து வரப்பட்டு அங்கே விருந்து சாலையில் விருந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ராஜா விருந்து சாலைக்குள் போய் விருந்து உண்பவர்களை பார்த்தார்.
அதில் ஒருவன் கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனாய். 11வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே, இது ஒரு ஆழமான சத்தியம், அதே நேரம் தியானிக்க வேண்டிய ஒரு சத்தியம். நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லுகிறேன். அங்கே அந்த கல்யாண சாலையின் முகப்பில இந்த கல்யாண வஸ்திரம் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. அதுதான் அங்க உள்ள கலாச்சாரத்தின்படி செய்கிற காரியம். இங்கே இவன் அந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனாய், பெற்றுக்கொள்ளாதவனாய் கல்யாண விருந்தில் வந்தான். கல்யாண வஸ்திரம் இல்லாதபடி கல்யாண விருந்தில் அட்டென்ட் பண்ண முடியாது. நமக்கு ஒரு நாள் மணவாளன் நமக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ண போகிறா. மணவாட்டியை அழைத்து அந்த விருந்தை கொடுக்க போகிறா. மணவாளன் இயேசு கிறிஸ்து மணவாட்டினா கல்யாண விருந்திற்கு அழைக்கப்படுகிற அழைப்புக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். இங்கே அவனிடத்தில் கேட்கிறார், கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனாய் எப்படி வந்தாய்? 12வது வசனம், சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள். நான் இதன் மூலம் சொல்லுகிற சத்தியம், கிருபையாய் கிடைக்கிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து கொள்ளாவிட்டால் நமக்கு ஒரு நாள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற விருந்துக்குள் நாம் பிரவேசிக்க முடியாது. அந்த கல்யாண வஸ்திரம் இல்லாவிட்டால் இவனை கையும் காலும் கட்டி புறம்பான இருளிலே போடுங்கள். புறம்பான இருள் 2 இடம் தாங்க, ஒன்று பரலோக ராஜ்யம், ஒன்று நரகம். இன்றைக்கு அநேகருக்கு இதை குறித்ததான தெளிவில்லாதபடி காணப்படுகிறார்கள். பரலோக ராஜ்யத்தை குறித்ததான செய்திகளும் மிகவும் குறைவாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நான் பணிவாய் ரிக்வெஸ்டாய் கேட்கிறேன், இந்த மரண இருளுக்கு நாம் எல்லாரும் தப்பா வேண்டும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தா. இந்த நரக இருள் இந்த நரக இருளுக்கு நான் தப்ப வேண்டும். 25ஆம் அதிகாரத்திலும் ஒரு ஓமையை சொன்னா, ஒரு ஊழியக்காரன் வெளியே செல்லும் போது தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு தாளந்துகளை கொடுத்து சென்றான். 25ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரர்களை அழைத்து, அப்படின்னா ஒரு மனுஷன் தன்னோடு இருக்கிற ஊழியக்காரர்களை அழைத்து அவன் புறதேசத்திற்கு புறப்பட்டு போகும்போது தாளந்துகளை கொடுக்கிறான். வேதம் வாசித்தவர்களுக்கு நன்றாய் தெரியும். 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. அவன் திரும்பி வந்து கணக்கு கேட்டான். நம்மிடத்துல கர்த்தர் கணக்கு கேட்பா. யாரும் தப்பிக்க முடியாது தேவ பிள்ளைகளை. நாம் எல்லாரும் கணக்கு கொடுக்க வேண்டும். வேதத்தில் நாம் பேசுகிற வார்த்தைகளை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். இங்கே புறதேசத்திற்கு சென்றிருந்தவன் திரும்பி வந்து கணக்கு கேட்டான். இப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் 5 தாளந்தை சம்பாதித்தான், 2 தாளந்து வாங்கினவன் 2 தாளந்தை சம்பாதித்தான். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படி என்று சொல்லி அவன் புகழப்பட்டான். அந்த 2 பேரும் புகழப்பட்டார்கள். 1 தாளந்தை வாங்கினவன் புதைத்து வைத்தான். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், நான் அந்த 30வது வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்படி என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து அறிந்த நாம் ஒவ்வொருவருக்கும் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். தாளந்து இல்லை என்று சொல்லவில்லை. ஒருவேளை 5 தாளந்தா இருக்கலாம், 2 தாளந்தா இருக்கலாம், 1 தாளந்தா இருக்கலாம். உங்களுக்கு பாடுவதற்கு தாளந்தை தந்திருப்பா, வேதம் வாசிப்பதற்கு தாளந்தை தந்திருப்பா, ஒருவேளை பிரசங்கிப்பதற்கு உங்களுக்கு முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு வகையில் கர்த்தருக்காக ஊழியம் செய்யலாம். தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும் பிள்ளைகளை. தாளந்துகளை பயன்படுத்தாவிட்டால் புறம்பான இருள். கல்யாண வஸ்திரம் தரித்திராவிட்டால் புறம்பான இருள், நரக இருள். இந்த நரக இருளுக்கு நம்மை தப்புவிப்பதற்காகத்தான் அவர் சிலுவை சுமந்தார். சிலுவையில் இரத்தம் சிந்தினார் தேவ பிள்ளைகளை. இருள், இந்த இருளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிச்சமாக்குவார். மீண்டும் உங்களுக்கு அந்த வசனத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தாவீது சொல்கிறார், தேவரீரின் விளக்கையை ஏற்றுவி. நம்முடைய விளக்கை அவர் ஏற்றுவார். மங்கி எறிகிற திரியை அவர் அணையாதவர். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மங்கி எறிகிற ஒரு திரியை போல, விளக்கை போல காணப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய இருளை நான் வெளிச்சமாக்குவேன். 3 விதமான இருள்களை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது பாவ இருள். அந்த பாவ இருளில் இருந்து நம்மை வெளியே கொண்டு வர அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது மரண இருள், வியாதியின் இருள். இந்த மரண இருள், வியாதியின் இருள் அநேகமாக பிசாசினால், சாத்தானால் கொண்டு வரப்படுகிறது. அதிலிருந்து நமக்கு விடுதலை தர அவர் வல்லவராக இருக்கிறார். 3வதாக நரக இருள்.
அந்த பாதாள இருள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஐஸ்வர்யவான் லாசரு ஐஸ்வர்யவான், அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் கொண்டு விடப்பட்டான். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற பொழுது என்று சொல்லப்பட்டிருக்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் இருக்கலாம், அநேக கஷ்டங்கள் இருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவச்சனமே, இந்த உலகத்தில் நாம் பாடுகளை அனுபவிக்கிறோம். ஆனால் தேவ ராஜ்யத்தை நாம் இழந்து போய்விடக்கூடாது. தேவ ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ ராஜ்யத்திற்குள் நாம் போகாவிட்டால் இந்த பாதாளத்திற்கு தான் நாம் கடந்து சொல்லுவோம். அன்று லாசருவை தேவ தூதர்கள் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு விட்டார்கள். அந்த ஐஸ்வர்யவானை பாதாளத்தில் கொண்டு அங்கே சாத்தான் கொண்டு போட்டான். அவன் அங்கே என்று வேதனைப்படுகிறான். நமக்கு ஒரு சந்தோஷமான நித்திய உலகம் நமக்கு இருக்கிற தேவ பிள்ளைகளே, அந்த உலகத்திற்கு நாம் செல்ல வேண்டும். இந்த நரக இருளுக்கு நாம் தப்ப வேண்டும். இதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களுடைய இருள்களை வெளிச்சமாக்குகிற எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே, இந்த சத்தியத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலம் உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளோடு பேசும் பாக்கியத்தை தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. அடியன் ஒன்றுமில்லை, அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை இந்த நாளில் கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு அடியன் கெஞ்சி ஜெபிக்கிறேன் அப்பா. தாவீது சொன்னாரே, தேவனாகிய கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டதான இருளின் அனுபவத்தில் இருந்தாலும் இருளை மாற்றி வெளிச்சமாக்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் காண பாவ இருள்களை மாற்றும், மரண இருள்கள், வியாதியின் இருள்களை மாற்றும். நாங்கள் நரக பாதாள இருளுக்கு தப்பத்தக்கதாக கர்த்தாவே, உம்முடைய கிருபையினால் எங்களை வழிநடத்தி உம்முடைய ராஜ்யத்திற்கு எங்களை தகுதிப்படுத்தும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். you